ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே அன்றைக்கி எடுத்த வீடியோ. நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ பேரை மீட் பண்ணாமல் கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஆனால் நம்ம எல்லாருமே டீச்சர்ஸை மீட் பண்ணாமல் வந்திருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட டீச்சர்ஸ்க்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. உங்களோட நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது செப்டம்பர் 5 அன்றைக்கி டீச்சர்ஸ் டே அன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. பெரியவ சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஏன்னா அவங்க கிளாஸ் மேமுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், டெக்கரேஷன்லாம் பண்ணணும் கிளாஸில். பசங்க சீக்கிரம் வர சொல்லியிருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே சொல்லிட்டா. ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்து நான் சமையல் எல்லாமே முடிச்சிட்டேன். காலையிலே சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கெட்டும் வச்சு அவளுக்கு லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவளும் சீக்கிரமாக எழுந்து ரெடி ஆகிட்டா. ஃபஸ்ட்டு பெரியவளை மட்டும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் குட்டி பாப்பாவை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். யூஷுவல் டைம் 8:50 தான் ஸ்கூலு. சரி, பெரியவ சீக்கிரம் போகணுன்னு சொல்லவும் ஃபஸ்ட்டு அவளை மட்டும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன பாப்பாவுக்கு லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அவளை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சின்ன பசங்களுக்கு மட்டும் கலர் ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. சரி, பாப்பாவுக்கு அழகாக ஒரு ஃப்ராக் போட்டு அவளை ரெடி பண்ணி அவளையும் கூட்டிகிட்டு போய் ஒரு 8:50க்கு ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. பசங்களை ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். கிளம்புற டைமில் அவசர அவசரமாக பேக் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு காலையிலே செஞ்சிட்டதுனால பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா பாத்திரத்தை எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். பசங்க கிளம்புனதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து தான் அவர் கம்பெனிக்கு கிளம்புவார். ஸோ நிறைய டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டேன் அப்படின்னா டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு டைம் எப்படி போகுது அப்படின்னே தெரியாது. சரி, கையோடு வேலை எல்லாமே முடிச்சு வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக மற்ற வேலையை பார்க்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக கிச்சன்லேயே நின்றுட்டு பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறதுன்னு சொல்லி அந்த வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த வேலையை பார்க்கவே முடியாது. மேக்ஸிமம் காலையிலே வேலையை முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பேனே. இன்றைக்கும் காலையிலே சமையல் வேலை முடிஞ்சிட்டதுனால கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் போய் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாம்பார் பொரியல் எல்லாமே தனித்தனியாக பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு கிச்சனையும் நல்லா ஒரு வெட் கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுறேன். டெய்லியும் கேஸ் ஃபுல்லாகவே கழுவலாம் மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் தான் கழுவுவேன். சமைச்சு முடித்ததுமே இதே மாதிரி ஒரு ஈரத்துணியை வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுருவேன். அதுவே க்ளீன் பண்ண மாதிரி தான் இருக்கும். நம்ம சமைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். சமைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரமும் வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா தனியாக பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி வதங்கும் போது, சாதம் வேகும்போது அந்த மாதிரி டைம் கேப் கிடைக்கும் போதெல்லாமே பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஏன்னா காலையிலே வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட பசங்க ஈவினிங் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு டிஃபனெல்லாம் கொடுத்துட்டு நைட் ஒரு டைம் கிச்சனை க்ளீன் பண்ணாலே போதும். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். மார்னிங் ஒரு முறை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அதோட தூங்குறதுக்கு முன்னாடி நைட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு படுத்துருவேன். இதுதான் என்னோடய ரொட்டீனே. வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா இன்றைக்கி டீச்சர்ஸ் டே. இந்த டீச்சர்ஸ் டே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். வருஷம்தான் டீச்சர்ஸ் டே வருது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நானும் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிட்ருக்கேன். மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு தெரியாது. 1 இயர் கோர்ஸ் அது. ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 மந்த்ஸ் ஆகிடுச்சு. ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணேன். டிசம்பரில் எக்ஸாம். 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஏ தமிழ் தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர் 2023 தான் அப்ளை பண்ணேன். எக்ஸாம் இன்னும் வரலை. நெக்ஸ்ட் மந்த்து தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த டீச்சர் ட்ரைனிங் பற்றி கேள்விப்பட்டு ஆன்லைன் கோர்ஸ் தான். ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு எக்ஸாம் மட்டும் தான் டேரெக்டாக போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பசங்களை வச்சுட்டு ரெகுலரில் பண்ண முடியாதுன்னும் போது இது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு. டிசம்பரில் எக்ஸாமு ஆல்மோஸ்ட் ஒரு 70% முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 30% தான் இருக்குது. இது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. காலையில் பெரிய பாப்பா எனக்கு ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணால் நமக்கு நிறைய விஷஸ் கிடச்சிருக்கும்.
பர்த்டேக்கு, அதுக்கப்புறம் நியூ இயருக்கு, ஏன் தீபாவளி, பொங்கலுக்கு கூட நிறைய பேர் விஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து என் பொண்ணு வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டேம்மான்னு சொல்லி சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அப்பவும் கேட்டேன், அம்மா இன்னும் கோர்ஸ் முடிக்கவே இல்லையேடா, அதுக்கு முன்னாடி வந்து விஷ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டப்போ, பரவாயில்லம்மா நீ படிச்சுட்டு தானே இருக்க, அப்போயே நீ டீச்சர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னா. அந்த வார்த்தை கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெரியவங்க நம்ம தான் வந்து ஒரு விஷயம் வந்து செஞ்சுட்ருக்கும்போதே இது நடக்குமா நடக்காதா, இல்லை இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்ருப்போம். பட் குழந்தைங்க அப்படி கிடையவே கிடையாது. அவங்க பாசிட்டிவாக மட்டும் தான் யோசிக்கிறாங்க, பாசிட்டிவாக மட்டும் தான் திங்க் பண்ணுறாங்க. குழந்தைகிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும். என் பொண்ணுக்கிட்ட இருந்தும் இந்த விஷயத்த நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து கிளாஸும் இருந்தது, ஆன்லைன் கிளாஸு. எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து வெட்னஸ்டே தான் இருக்கும். இந்த வீக் மட்டும் தேர்ஸ்டே வச்சுருந்தாங்க. மேமும் எங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு விஷயம் நடக்குதோ இல்லையோ அதெல்லாம் வந்து செகண்ட்ரி. நம்ம அதுக்காக எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.